இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்க. காரில் போய் குமராபாளையம் பள்ளிப்பாளையத்துலேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு என் வயசு வரைக்கும் எனக்கு இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு இருந்தது இல்லைங்க. அப்புறம் சாரை பார்க்க உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சார் வந்து என் காலை பிடிச்சிட்டாரு. ஐயோ சாமி, நீங்கள் என் காலை பிடிக்கக்கூடாதுங்க சார். நீங்கள் என் குழந்த தான், நீங்கள் மோகனன் தான் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் மோகன் தான், எனக்கு நீங்கள் என் கண்ணை மட்டும்தான் தொடச்சி விடணுன்னே. என் கண்ணை இப்படி துடைக்கும்போது அவர் கையில் தண்ணி அப்படியே கண்ணீர் வடிஞ்சுது. என் குழந்த போட்டா கொடுத்துருக்குறாரு, பெரிய போட்டா அவரே செஞ்சு கொடுத்துருக்குறாரு எனக்கு. அந்த போட்டாவை வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தார். அப்புறம் இவங்கெல்லாம் அழுகாதீங்கன்னு சொன்னாங்க. நான் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களெல்லாம் வந்து நேரில் சந்திக்கணும்னு தான் ஆசை. உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை பார்க்கணுங்கிறதா என் எண்ணம். என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, உங்கள் நினப்பாத்தாம்மா இருக்குது. ஆனால் வந்து சூழ்நிலை அப்படிங்காட்டிக்கு எனக்கு தெரியும். ஏன்னா பையனோட இது உணர்வு, அவர் சூழ்நிலை பெற்ற தாய்க்கு தெரியுமெல்லாம். அதனால எனக்கு தெரியும் சார், வேண்டாம் சாமி, நீங்கள் வர வேணாங்க, நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு, என்னால் முடியும் உங்களை பார்க்க வர்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப அழுதார். அழுவாதீங்க, இது சூழ்நிலை காரணம், வீட்லேயே இருந்து எதாவது நான் இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண முடியும். இந்த போட்டோ தான் கொடுத்தாரு அவர். என்ன இது இப்படி வச்சுட்டே தான் அழுதுகிட்டே இருந்தார். என்கிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் கண்ணீர் தண்ணி அப்படியே வடிஞ்சிருந்தது, அவரோட கண்ணீர் தண்ணி. இப்படி வச்சுட்டே தான் அழுதுட்டு இருந்தார். எனக்கு கூட என் குழந்த அங்கே உங்ககிட்ட அழுகை கொடுக்கல, தைரியமாக அவர்கிட்ட பேச கொடுத்தா. அவர்கிட்ட அழுகாதம்மா, அவர் வேதனைப்படுறாருமான்னு சொல்கிற மாதிரியே இருந்தது என் குழந்தை. நான் கூட அழுகலை, அவர் தான் அதிகமாக அழுதார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் இந்த ஆட்சிக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். இது வந்து விதி இல்லை, சதி தான். இந்த மாதிரி இத்தனை என் குழந்தை, நான் கண்ணு தெரியாதவ, எனக்கு பாதுகாப்பு என் குழந்தை மட்டும்தான். என் குழந்தையே ஓரளவுக்கு இப்படி சதி பண்ணி இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு கண்ணு வரணும், நீங்கள் வந்து உட்காரத்தை நான் பார்க்கணுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மொத்த பேர்த்துக்கு அவர் அனுதாபப்படுறார். ஆனால் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, அவர் ஒரு அன்பு, ஒரு அரசியலுக்கு வந்தவங்ககிட்ட ஒரு அன்பு பார்க்குறதுன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, இவ்வளோ ஒரு அன்பு, பாசம், இவ்வளோ ஒரு பாதுகாப்பு. அவர் வந்து நான் இருக்கிறேம்மா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் செய்கிறேன், எல்லாத்துக்கும் எல்லாமே செய்வேன்னு தான் சொன்னார். நல்லவங்க ஆட்சிக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். கண் பார்வை வரத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான செலவு எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கிறேன்ட்டாரு. கண்டிப்பாக கண்ணு வரவழைச்சி கொடுக்குறேன். நீங்கள் மோகனை கண்டிப்பாக இந்த மோகனையும் பார்ப்பீங்க, இந்த மோகனையும் பார்ப்பீங்க, உங்கள் கண்ணால் கண்டிப்பாக நீங்கள் மோகன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி என் கை பிடிச்சி உறுதி கொடுத்துருக்குறாரு.